வணக்கம் உறவுகளே, நான் சின்னா. என்ன விஷயம் என்று சொன்னால், இன்றைக்கும் செய்கிற வேலைகளை உங்களுக்கு ஒரு காட்டலாம்னு சொல்லி ஒரு ஆசையாக இருந்துச்சு. இன்றைக்கு நான் ஒரு லீவ் எடுத்து நிற்கிறேன், ஆஃபீஸுக்கு போயில்லை. பனை ஓலையும் பனை மட்டையும் வெட்ட போகிறேன். அதே மாதிரி விறகுக்காகவும் பனை மரத்தில் கிடைக்கக்கூடிய அந்த பார்ட்ஸுகள் இருக்குது, அதைகளை கொண்டு போகிறேன். அதை நான் எடுத்து வச்சுருக்கிறேன், உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்களா, இது பனை மட்டையிலேருந்து வெட்டின பார்ட்ஸுகள்லாம். பனை ஓலை இங்கே பாருங்கள், பனை மட்டைக்காக வெட்டினது. உங்களுக்கு தெரியும், பனையிலிருந்து பெற்றுக்கொள்ள போடுகின்ற பனை மட்டையை பயன்படுத்தி இப்படி வேலி அடைப்பார்கள், இப்படி பாதுகாப்பு அரண்கள் அமைப்பார்கள். பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு தென்னம்பிள்ளைக்காக பாதுகாக்கிறதுக்காக பனை மட்டையை பயன்படுத்தி வேலி அடைத்திருக்கிறார்கள். இதே மாதிரி வீட்டுக்கு இருக்கிற காணிகளுக்கு கூட வேலிகள் அடைக்கப்படுகிறது. அதே மாதிரி பனை ஓலையை பயன்படுத்தி கூட வேலி அடைப்பார்கள். கணக்க உற்பத்தி பொருட்களை செய்கிறார்கள். இங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய பனை மரங்கள் இருக்குது. இங்கே போய் பனை மட்டையும் பனை ஓலையும் நான் எடுக்க போகிறேன். ரைட், அதே மாதிரி இங்கே பாருங்கள், வெட்டி போட்டுக்கிறாங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இது ஆண் பனையின் பூக்கள். இது நான் தோட்டத்துக்காக கொண்டு போவேன். அது நிறைய இருக்குது, அதெல்லாம் கலெக்ட் பண்ண போகிறேன். ரைட், அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பனை படாலிகள் இருக்குது, அதெல்லாம் பனை ஓலைகள் வெட்டுறது. பெரிய ஓலை வேணும்னு சொன்னால் ஏறி இங்கே பாருங்கள் வெட்டணும். ரைட், உங்களுக்கு தெரியும், பனை மரத்தை பொறுத்தளவில் பனைசார் உற்பத்திகள் நிறைய இருக்குது. நாங்கள் நேரடியாகவே பனை மரத்திலிருந்து நுங்கு, பனங்காய், மற்றது பனங்கிழங்கு, பனை ஓலை, பனை மட்டை, மற்றது இந்த சீராந்தி என்று சொல்வார்கள், இந்த வீடு கட்டுறதுக்காக பயன்படுத்தப்படுகிறது. அந்த தண்டை வெட்டி நல்ல பலமானது. அப்போ மரங்களுக்கு பதிலாக இந்த பனை சீராந்தியை பயன்படுத்துவார்கள். அப்படி நிறைய நன்மைகள் பனை மரத்தில் இருக்குது. ஓகே, நீங்களும் ட்ரை பண்ணலாம். இங்கே பாருங்கள், நான் காலமாக நிறைய பனை மட்டையில் வெட்டிக்கிட்டு போனான். ரைட், இன்னும் இருக்கு, எடுக்கணும். அதுக்குள்ளே போய் கொஞ்சம் ஆபத்து தான், கொஞ்சம் பார்த்து போய் எடுக்கணும். என்றால் பாம்புகள் நிற்கும் இதுக்குள்ளே. ஏற்கனவே நிறைய பாம்புகள் கடிக்க பார்த்து தப்பி இருக்கிறேன். ரைட், மற்ற என்ன விஷயம், என்னத்தை காட்டலாம்? இதுதான் இன்றைய தினத்தில் வேலை எனக்கு செய்து முடிச்சேன்னு சொன்னால் சரி. ரைட், நல்ல விறகு இங்கே பாருங்கள், சூப்பர் விறகு. இப்போ எல்லாம் கேஸ் எரிபொருள் நெருக்கடி, அதுக்கெல்லாம் இது அந்த மாதிரி வடியில் அடப்பு மூட்டி நாங்கள் சமையல் வேலைகள் எல்லாம் கவனிக்கலாம். ஓகே, அப்படியே பார்த்தோம்னு சொன்னால் நான் உங்களுக்கு பனை மரத்து வேலியையும் காட்டிக்கொண்டு, பனை ஓலைன்ற வேலியையும் காட்டிக்கொண்டு, பனை வெட்டின மட்டையும் காட்டிட்டு நான் இந்த வீடியோ நிப்பாட்டலாம்னு யோசிக்கிறேன். பாருங்க. ரைட், ஏற்கனவே நாங்கள் பனை ஓலையை பயன்படுத்தி வேலி கட்டியிருக்கிறோம். இப்போ பாருங்க, இருக்குது அப்படி இருக்காண்டு வடிவாப்பா காட்டியிருக்கிறேன். இல்லை, நாங்கள் போய் காட்டுறேன். ரைட், இங்கே கொஞ்சம் அசிங்கமாக இருந்தாலும் இங்கே பாருங்கள், இது எப்படி இருக்காண்டு பார்த்தீங்களா? வடிவாக நாங்கள் வெட்டி விட்டோம்னு சொன்னால் இதோட வடிவாக இருக்கும். வடிவாக சீசர் கொண்டு இல்லாட்டி கத்தி கொண்டு வெட்டினோம்னு சொன்னால் சேஃபாக வடிவாக இருக்கும். இப்படி நாங்கள் வேலி அமைக்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் பனை மட்டைகளை பனை ஓலையோடு சேர்த்து வெட்டி வச்சுருக்கிறோம். பாருங்கள், இதை இப்படி பாரமேற்றி காய விடணும். ரைட், முதலாவது வெட்டி போட்டு சும்மா போட்டோம்னு சொன்னால் ஓரளவுக்கு காஞ்சிடும். அதுக்கு பிறகு இப்படி அடுக்கி போட்டு வடிவாக மேலே ஒன்றுக்கு மேலே ஒன்றாக அடுக்கி போட்டு இப்படி பாரமேற்றி விடணும். அப்போ தான் எங்களுக்கு அமர்ந்து வடிவாக சேஃபாக வரும். ரைட், நாங்கள் வேலி கட்டக்கூடிய மாதிரி வரும். ஓகே, அதை அப்பா செய்திருக்கிறாரு. இங்கே பாருங்கள், அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் காலமாக நான் வெட்டின பனை மட்டைகள் இருக்குது. நான் அங்கே காணியை கொண்டு போகணும். கொண்டு போய் அங்கே வேலைகள் இருக்குது செய்கிறதுக்கு. இங்கே பாருங்கள், காலமாக வெட்டின மட்டைகள் பார்த்தீங்களா? ஒரு மட்டை போய் 25 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்போ நிறைய மட்டைகள் வெட்டிட்டேன். ஓகே, இங்கே நாங்கள் தோட்டத்துக்கு அடைக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம் நாங்கள் இந்த மட்டைகள், பனை மட்டை, பனை ஓலைகள் எல்லாம். பாருங்கள் என்னுடைய தோட்டத்தை. ஓகே,
இதான் இன்றைய தினத்தில் வீடியோ. தொடர்ந்து பயணிப்போம். நிறைய வீடியோஸ்கள் வந்து கொண்டிருக்குது பாருங்கள். ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கூட நான் இப்போ வீடியோக்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் இருக்குது, பார்த்து மகிழுங்கள். ஓகே, பாய்.